ஃபேட்டின் மாலை பொழுது அலைக்கடல் கிராமத்தின் அமைதியான தெருவில் மென்மையாக மழை பொழிகிறது. மென்மையான அகூஸ்டிக் கிட்டார் இசை, நரேட்டரின் குரல் உணர்ச்சிகரமான பிரதிபலிப்பானது. கடலின் அலைகள் கரையை தொட்டு ரகசியங்களை சொல்லும் சிறிய கடற்கரை நகரத்தில் எலியாஸ் என்ற பையன் வாழ்ந்தான். அவன் 10 வயது, கண்கள் புயல் கடல் போல், சிரிப்பு மேகங்களை துரத்துவது போல். அவரது தந்தை தோமாஸ் மீன்பிடி மனிதன், வலைகளால் கரடுமுரடான கைகள், ஆனால் கடல் நுரை போல் மென்மையான இதயம். ஒவ்வொரு மாலையும் அவர்கள் மண்டபத்தில் உட்கார்ந்து தோமாஸ் அலைகளின் கீழ் மறைந்த நகைகளின் கதைகளை சொல்லுவான். விஷுவல்ஸ்: தந்தை மகன் பிணைப்பு, மணல் கோட்டைகள் கட்டுதல், படகுகள் சரி செய்தல். எலியாஸ் தந்தையை பார்த்து சிரிப்பது. ஆனால் ஒரு பதுமை இரவில் கடல் குரூரமானதாக மாறியது. புயல் கொண்டாடியது. தோமாஸின் படகை முழுவதுமாக விழுங்கியது. எலியாஸ் அந்த மண்டபத்தில் சூரிய உதய வரை காத்திருந்தான். தந்தை வாய்த்த ட்ரிஃப்ட்வுட்டில்